ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் செடி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அங்கே செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. நர்சரி கிடையாது, இது வந்து நான் அடையாரில் ஒரு வேலை விஷயமா வந்திருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு கடை மாதிரி போட்டு அதில் வந்து செடிகள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குரோட்டன்ஸ் எல்லாம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வெறும் கருவேப்பிலை செடி மட்டும்தான் வாங்கினேன். அண்ட் இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதை வந்து நான் செடிகள்லாம் வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ட் இந்த கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை ஹேங் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி தான் வந்திருக்கோம். நம்ம அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அண்ட் இந்த செடிகள் எல்லாமே வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த துளசியாக இருக்கட்டும், அப்புறமா அந்த நித்திய கல்யாணி செடி, இந்த மாதிரி குரோட்டன்ஸ் வகைகள் இதெல்லாம் வந்து நான் மணி கொடுத்து வாங்கலை. ஸோ நான் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் லைக் ஆலோவேரா, ஸோ இந்த மாதிரி நிறைய செடிகள் வாங்கினேன். ஸோ யூஷுவலாகவே வந்து நம்ம வந்து மரம் வளர்ப்போம் மண்ணை காப்போம், இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு டைம் அந்த டைமில் இல்லாததுனால என்னால் வளர்க்க முடியல. ஏன்னா நம்ம வாங்கிறது எப்பயுமே பெருசே கிடையாது, மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம்தான் இல்லையா? ஸோ அதனால் அதை யோசிச்சு நான் வந்து முன்னெல்லாம் என்னால் வாங்க யோசிப்பேன் நான். ஏன் அப்படின்னா அது ஒரு உயிரினங்கள் தான் இல்லையா? நமக்கு வந்து பேச தெரியும், நமக்கு தண்ணி தாக அடிக்குதுன்னா சொல்ல தெரியும், பசிக்குதுன்னா கேட்க தெரியும். ஆனால் உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள் வந்து செடி கொடியாக இருக்கட்டும், இல்லை வந்து விலங்குகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து இந்த பேர் வச்சியே சோறு வச்சியான்ற கதையாயிடக்கூடாது இல்லையா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அதை வளர்க்குறதுல தான் நமக்கு இருக்குது. ஸோ அது வந்து அண்ட் மோரோவர் வந்து இது நமக்கு இதுங்க கொடுக்குற பலன்கள் அதிகம்தான் இல்லையா? நம்ம தான் செடிகளாலேயும் சரி இல்லை விலங்குகளாலேயும் சரி பலன் அடைகிறோமே தவிர விலங்குகளோ இல்லை செடிகளோ நம்மளால் பலனடையுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து செடிகளாலேயோ விலங்குகளாலேயோ பலனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரினங்களை வந்து நம்ம நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்போம். ஸோ எப்பயும் எல்லார் வீட்லேயும் சரி, நான் இன்றைக்கி செடி வச்சுருக்கேன்றதுனால சொல்லலை, இது ரொம்ப நாள் ஆசை செடி வளர்க்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் செடி வளர்க்குறப்ப உண்மையிலே வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக வரும். எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பால்கனிக்கு வந்தால் அந்த வெதரை பார்த்து மட்டும்தான் நான் சந்தோஷப்படுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிலேருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி செடிகளை பார்த்து, இந்த இயற்கையை பார்த்து சந்தோஷப்படுறது உண்மையிலே ஒரு அலாதியான பிரியம்தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிற, அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குரோட்டன்ஸ் அந்த மாதிரி வைக்கல. பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு எது பலன் தரும் அப்படின்னோ அதை மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ குரோட்டன்ஸ் வந்து ஒரு சில குரோட்டன்ஸ் தான், ஒரு 2 குரோட்டன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பலன் தர்றது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆலோவேரா எனக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை. ஸோ கற்பூரவள்ளி இலை வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்றது, இல்லை அதை எந்த மாதிரியாக எடுத்துக்கணும் அப்படின்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லை சும்மாவே ஒரு இலைகளை வந்து பறித்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா கருகப்பிலை செடி தான். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம கருகப்பிலை செடி மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கருவேப்பிலையோட வந்து பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை இந்த பேர்லேயே உங்களுக்கு கடும் வெப்பத்தை தீர்க்கும் இலைன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக அவசியமாக வீட்டுக்கு தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் ஒரு தாளிப்புலேருந்து தாளிப்புலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்புக்கும் சரி தாளிப்புக்கும் சரி, இப்போது ஒரு சில டைமில் வந்து நமக்கு அது இல்லை அப்படின்னா ரொம்பவே கைமுறிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், கருவேப்பிலை செடி, பச்சை மிளகாய் செடி, இது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஆசைப்பட்டது. ஸோ அதனாலே நான் வந்து
கருவேப்பிலை வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு அதிகமாக தேவைப்படும் கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்டு புதினா அண்ட் பச்சை மிளகா. இந்த 4 விஷயம் இல்லைன்னா என் குக்கிங்கே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து ஈவினிங் கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு புட்டு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டார். அதனால் சரி ஓகே, புட்டு குடமும் நம்ம புதுசு வாங்கினோம் இல்லையா, அண்ட் அதை வாங்கி நம்ம இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. சரி ஸ்டார்டிங்கை நம்ம வந்து புட்டு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஊர்லேருந்து தேங்காவும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் வந்து தேங்காய்லாம் வீணாக போயிடும் இல்லையா. எனிவேஸ் நம்ம திரும்பவும் ஊருக்கு போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா பக்ரீத்துக்கு வந்து ஊருக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த 3 வீக்ஸாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீக் வந்து ஊருக்கு போனோம், எகெயின் வந்து ஒரு 1 வீக் இங்கே இருந்தோம், திரும்ப மறுபடியும் ஊருக்கு போனோம், திரும்ப ஒரு 1 வீக் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு வந்து பக்ரீத்துக்கு போகிற ஒரு பிளான் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. அண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட காய்கறி இது எல்லாத்தையுமே இப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ காய்கறி எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிவிட்டு எகைன் வந்து புதுசாக திரும்ப ரீலோட் பண்ணுவேன். இது நமக்கு வழக்கம் தான். அண்ட் புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் போல் உப்பு தண்ணி வந்து போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு எகைன் கொஞ்சமாக பால் தெளித்து நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், இந்த புட்டு பாதம் இப்படி தான் இருக்கும். ஸோ கை பிடிச்சா இப்படி வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து மாவை வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு புட்டு குடத்தில் வந்து நான் தண்ணி வச்சு அண்ட் வந்து புட்டு வந்து செய்கிறவன். ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருகி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த மண் சட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான். ரொம்ப நாளாக நான் வந்து இதை வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தேங்க் காட் இறைவன் புண்ணியத்தில் நான் இப்போ தான் இதை வாங்கியிருக்கேன். அண்ட் இதை பழக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பழக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அரிசி தண்ணி இது நான் தனியாக வீடியோ போடுறேன். ஒரு 4-5 சட்டி வாங்கினேன். ஸோ அது இந்த 4-5மே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழக்கலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சின்னதாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்க முன்னாடி மண் சட்டிகளை வந்து பழக்கணும். ஸோ பழக்கிறதுக்கு வந்து எப்படின்னா நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, அப்புறமா வந்து நம்ம வடிகட்டியிருப்போம் இல்லையா, அந்த தண்ணி, அதாவது சாதம் வடிகட்டின தண்ணி, இதெல்லாம் போட்டு ஒரு 1 வீக் வந்து பழக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வச்சு சமைச்சோன்னா நமக்கு வந்து இது அந்த அப்சர்வ் பண்ணாது. அதாவது இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா பழக்காத ஒரு மண் சட்டியை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே சீக்கிரமாக டக்குன்னு உறிஞ்சிரும். ஏன்னா அதுக்கு போர்ஸ் நிறைய இருக்கும். அந்த போர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்சர்வ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஒரு 1 வீக் பழக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அண்ட் நம்ம புட்டோட எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு புட்டு குடத்தில் வந்து பாருங்கள் நான் வச்சாச்சு. ஸோ இந்த புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராக நல்ல ஒரு புட்டு அப்புறமா சாயா வந்து போட்டிருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்களா பாலில் வந்து அடுப்பில் வச்சாச்சு, காய்ச்சிட்டேன். ஸோ டீ இல்லை காஃபி ஏதாவது ஒன்று வந்து நம்ம போட்டு இந்த புட்டோட சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். புட்டு வந்து நல்லா சுட சுட வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன் தெரில இன்றைக்கி வந்து அப்படியே குழல் மாதிரி வரும், ஆனால் எனக்கு உடஞ்சி வருது. ஸோ உங்களுக்கு புட்டு எப்படி வரும், இந்த மாதிரி ஏதாவது என்றைக்காவது தகராறு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நான் உங்கள் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னையோட vlog இவ்வளோ தான். நாளைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.